உறவுகளே வாங்கப்பா. நான் அப்பாவை பற்றி தான் பேச போகிறேன். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தாத்தாவுக்கு கூட பிறந்தவங்க. 3 தாத்தாவுமே கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க. அப்போ ஒரு தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க, இன்னொரு தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க, இன்னொரு தாத்தாவுக்கு 6 பிள்ளைங்க. 12 பிள்ளைகளும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்படி கூட்டு குடும்பமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 ஏக்கர் காடுகரை வச்சு உழுது விவசாயம் பார்த்து நல்லா வண்டி மாடு வச்சு பசு மாடுலாம் வச்சு நல்லா பெரிய சம்சாரியாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்பா. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கோங்க, அப்பா ரொம்ப சின்ன பிள்ளை. அப்பாவுக்கு 3 மாதமாக இருக்கும்போது நம்ம தாத்தா திடீர்னு மாரடைப்பு இறந்துடுறாரு. ஒரு 33 வயசு 35 வயசில் தாத்தா இறந்துடுறாரு. எப்படின்னா முதல்ல அத்தை, அதுக்கடுத்து பெரியப்பா, பெரியப்பாவுக்கு அடுத்து நம்ம அப்பா. அத்தைக்கு 5 வயசு, பெரியப்பாவுக்கு 3 வயசு, அப்பாவுக்கு 3 மாத பிள்ளை. இப்படி இருக்கும்போது திடீர்னு தாத்தா இறந்துடுறாரு. அப்போ 3 தாத்தாவில் இந்த தாத்தா தான் கடைசி தாத்தா. இந்த தாத்தா இறந்துட்டாரு. இறந்தா அந்த 2 தாத்தாவும் இருக்காங்கல்ல, அந்த 2 தாத்தா அவங்களோட மனைவி, நம்ம தாத்தாவோட அம்மா எல்லாரும் கூட்டு குடும்பமாக 12 பிள்ளைகளையும் வச்சு இருக்கும்போது பார்த்துக்கோங்க, இவர் அதுக்கப்புறம் 3 மாத பிள்ளையா இருந்து பெரிய பிள்ளையாகி பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருந்திருக்காரு. பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கும்போது 5ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காருப்பா. பெரியப்பாவும் படிச்சிருக்காரு, அப்பாவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் 12 பிள்ளைகளுமே பள்ளிக்கூடம் போக வர, பெரிய பிள்ளைகள்லாம் பெரிய தாத்தா பிள்ளைகள்லாம் வீட்டில் தண்ணி எடுக்க, மாட்டுக்கு தண்ணிக்கு விட, குத்த வைக்கன்னு நிறையா வேலை பார்ப்பாங்க. எல்லாருமே பார்ப்பாங்களாம். அப்பா அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி 2 தாத்தா எல்லாருமே, இந்த பெரியப்பா மக்கள் எல்லாரும் 12 பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே அப்பா ரொம்ப செல்லமாக வச்சுக்கிடுவாங்களாம். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கோங்க, இவர் நம்ம ஊரில் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் இல்லையாம். அப்போ குளத்துவாய்ப்பட்டின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் பள்ளிக்கூடம் இருக்குமா. அங்கே போய் பெரியப்பாவும் அப்பாவும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்காங்க. வந்தால் சாயந்தரம் 4 மணிக்கு வந்தோடனே இவர் என்ன செஞ்சுருக்காரு, வடக்க ஒரு பிஞ்சை இருக்குப்பா, காலாங்கரையை தாண்டி அந்த காட்டில் வெள்ளைக்கல் பிஞ்சன்னு பேர். அங்கே போய் ஒரு கூறு பருத்தி எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒத்தியில் போயிட்டார். எப்போயுமே பெரியப்பாவோடய போவாராம். அன்னைக்கு பெரியப்பாவை கூப்பிடாம ஒரு ஒத்தியில் போய் அங்கே போய் பருத்தி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போனவர் என்ன செஞ்சார், நல்லா பருத்தி செடி பார்த்தீங்கன்னா பொடி பருத்தி செடி நல்லா வளர்த்தியாக இருந்திருக்கு. 5 ஏக்கர்லையும் போட்டுருந்துருக்காங்க. அந்த 5 ஏக்கர் பருத்தி செடியில் போய் இந்த அவ்வளோ பருத்தி எடுத்துகிட்டு வருவோம் போயிருக்காரு. 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு போனவர் என்ன செஞ்சிருக்காரு, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு பருத்தி செடிக்குள்ளே படுத்துட்டாரு. 4 மணிக்கு போனவர் போய் படுத்துனா என்ன நல்லா தூங்கிட்டாருப்பா. தூங்கினோடனேயும் இங்கே இவங்க எல்லாரும் 7 மணி ஆகுது 8 மணி ஆகுது, பிள்ளைய காணோன்னு எல்லாருமே தேடி இருக்காங்க. என்னடா இவனை காணுமே, கனவை காணுமேன்னு சொல்லி 3 தாத்தா பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாரும் பாட்டிமாருங்க தாத்தாமாருங்க எல்லாம் தேடி பார்த்துருக்காங்க. ஊர் பூரா தேடி இருக்காங்க. அப்போல்லாம் வீடு கம்மியாக தான் இருந்திருக்கு. ஒரு 25 வீடு 30 வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கும் போலுக்கு. எல்லாமே கூரை வீடுகளாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தேடி பார்த்தா கிடைக்கல. அப்போ நம்ம பாட்டி அழுதுருக்கு, தகப்பம் இல்லாமல் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேனே, என் பிள்ளைய தங்கம் பெற்ற பிள்ளைய காணமே அப்படின்னு சொல்லி பாட்டி அழுதுகிட்டு தேடிட்டே இருந்திருக்காங்க. பெரியப்பாவும் தேடி இருக்காரு. இப்படி தேடும்போது நைட்டு 12 மணிக்கு அப்பாவுக்கு முழிப்பு தட்டி இருக்கு. பருத்தி செடிக்குள்ளே படுத்துவார். ஒரு ஊர் பருத்தி எடுத்துகிட்டு வருவோன்னு போயிருக்காரு. சரி கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எடுப்போம்னு சொல்லி படுத்தவர் நல்லா தூங்கிட்டார். சின்ன பிள்ளை தானே, அப்போ 10 வயசு 5 படிக்காருன்னா 10 வயசு இருந்திருக்கும். அப்படி தூங்கின உடனேயும் ஆள்காட்டி குருவி நிலம் நல்லா பட்ட பகலோடு அடிக்குதான். மேலே பௌர்ணமி ஒழுக்கு வட்டமாக நிலம் இருந்திருக்கு, உச்சியில் இருந்திருக்கு. இவர் எந்திரிச்சு உட்காந்து பார்த்துருக்காரு. ஆஹா, என்னடா நம்ம பருத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வந்தோம், நல்லா தூங்கிட்டோம். சரி நம்மளை வீட்டில் நம்ம அம்மா அண்ணன் எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருக்காரு. அப்புறம் அந்த ஆள்காட்டி குருவி என்ன பண்ணியிருக்கு, இவர் கூடையே கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கீச்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, சுற்றி கூப்பிட்டுருந்துருக்கு. அப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு, சரி இது கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, மறுபடியும் படுத்து தூங்குவோம், காலையில் எழுந்துச்சு போவோம் அப்படின்னு மறுபடியும் படுத்து வரான். படுத்தாலும் அந்த குருவி தூங்க விட மாட்டேங்குதான், கத்திக்கிட்டே இருக்கான். அந்த 10 வயசில் பாருங்கள் தைரியத்தை, பயப்படவே இல்லையா. அவ்வளோ ஒரு நடு காட்டில் ரொம்ப தூரம் வடக்க தள்ளி ரொம்ப தூரம் இருக்குது, காலாங்கரையை தாண்டி வெள்ளைக்கல் பஞ்சன்னு. அதில் போய் அப்பையும் பயப்படாமல் திருப்பி படுத்துருக்காரு. தூங்க விடல அந்த குருவி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காரு, சரி நம்ம வீட்டில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போவோம், அந்த குருவியும் தூங்க விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் 2 தாத்தாவோட மனைவிமாருங்க பாட்டிமாருங்க அந்த எல்லாருமே 12 பேருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து, எங்கள் அத்தைவங்க எங்கள் பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி அப்படி அழுதாகலாம். அதுக்கப்புறம்
எங்கே போனாலும் அண்ணனை விட்டுட்டு போகக்கூடாதுப்பா, இல்லாட்ட தம்பிமார்களை கூட்டு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா மாதிரி 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்பா எங்கேயுமே தனியாக போக மாட்டாராம். இதெல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, உறவு போகிறான், உறவுகளுக்கும் தெரியட்டும், நம்ம பிள்ளைகளும் என் காலத்துக்கு பின்னாடி என் பிள்ளைகளையும் இதை பார்த்துக்கிடுவாங்கல்ல. நன்றி உறவுகள்.